அவர்கள் வழியில் 4 ஆண்டு காலம் அறவழியில் போராட்டம் பண்ணுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை மிரட்டுவதற்கும் உருட்டுவதற்கும் இந்த மாதிரி காவல்துறை வைத்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமாயானால் நாங்கெல்லாம் பணங்காட்டு நடிகை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மொப்ப ஆட்சியவே பார்த்தது, கலைஞர் ஆட்சியவே பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். கலைஞருடைய அடக்குமுறை எல்லாம் சந்திச்சுட்டு தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களுக்காக 31 ஆண்டு காலம் ஆட்சியில் அமர்ந்து ஏழை எளிய மக்கள் பாட்டாளி மக்களுக்காக திட்டங்களை கொடுத்து இந்திய திருநாட்டிலேயே தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக மாற்றியவர்கள் தான் மனித புனிதன் புரட்சி தலைவரும் மனித புனிதவதி நம்முடைய பெற்றெடுக்காத தாய் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் பூங்காவாக இருந்து காவல்துறை என்னுடைய செயல்பாட்டு சுதந்திரமாக காவல்துறையை நாம் அவர்களுக்கு நம்முடைய தலைவர்கள் அவர் சுதந்திரம் கொடுத்திருந்தார்கள். கழக நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் யாரும் காவல்துறையுடைய அவர்களுக்கு குறுக்கீடு பண்ணக்கூடாது. அவங்க எடுக்கிற நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்க கூடாது. அப்படி ஏதாவது தவறு நடக்கின்ற பட்சத்தில் எடுக்கின்ற நடவடிக்கையை யாராவது தடுப்பதற்கு முயற்சி பண்றீங்கன்னால் நீங்கள் கழகத்திலிருந்து நீக்கப்படுவீர்கள் என்று புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் அப்படித்தான் செஞ்சாங்க. புரட்சி தலைவர் முதல் அப்படித்தான் நம்மளுடைய இயக்கம் தமிழ்நாட்டு மக்களுக்காக, குறிப்பாக மாணவ சமுதாயம் முன்னேற வேண்டும், பெண்களுடைய வாழ்க்கை வசந்தமாக வேண்டும், அடிப்பதற்கும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற 10ஆம் வசதி மத்தியில் நம்முடைய தலைவர்கள் பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார்கள் அம்மா அவர்கள். தலைவரும் அப்படிதான். ஏழை பெண்களுக்கு இலவச வேஷ்டி சேலை, படிக்கிற மாணவருக்கு காலில் போடுறதுக்கு செருப்பு, பள்ளிக்கூடம் செல்கிற மாணவர்களுக்கு பாட புத்தகம், சத்துணவு திட்டம். அதே மாதிரி அம்மா அவர்கள் இருசக்கர வாகனம், பெண் சிசு கொலையை தடுக்கின்ற வகையில் தொட்டில் குழந்தை திட்டம். எப்படி அற்புதமான திட்டமா! ஏன்னா உண்மையா இல்ல பேசாம இருக்கீங்க. பெண்களுக்கான திட்டங்கள், பெண் குழந்தைகளை பெற்றுவிட்டால் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் குழந்தை 3வது 2வது பெண் குழந்தை பிறந்தால் சிசுவிற்கு அளிக்கின்ற நிலையை அறிந்த அம்மா அவர்கள், அம்மாவுக்கு திருமணம் நடக்கல, அம்மாவுக்கு குடும்பம் கிடையாது, இருந்தாலும் கூட அம்மா அவர்கள் பெண்கள் படுகிற கஷ்டத்தை, இந்த பெண் சமுதாயத்தை காப்பாற்ற என்பதற்காகத்தான் 91 ஆட்சிக்கு வந்தவுடன் தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார்கள். பெண்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது மகளிர் காவல் நிலையம் கொடுத்தாங்க. எப்படி மகளிர் காவலர்களை அதிகமாக நியமித்தார். பெண்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முழுக்க முழுக்க பெண்களை கொண்டே காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டது. பெண்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காகத்தான் அம்மா அவர்கள் விலையில்லா அரிசி திட்டம், விலையில்லா மின்விசிறி வழங்குகிற திட்டம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். கமாண்ட படை, பெண் குழந்தைகளை காப்பாற்ற பாருங்க, பெண் பிள்ளைகள், பெண் சமுதாயம். அதே மாதிரி மகளிர் குழு அமைத்தார்கள். எங்கு சென்றாலும், எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் மகளிர் குழு நடத்துகின்ற விழாவிலே அவர்கள் ஒரு கண்காட்சியை சென்று அவர் உருவாக்கிய பொருட்களை வாங்கி அதை பார்ப்பார்கள், அதை தானே காசு கொடுத்து வாங்குவார்கள்.
இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருந்ததா அம்மாவுடைய அரசு. மாணவ செல்வம் மடிக்கணினி அற்புதமான திட்டம். இப்படி சொல்லிக்கொண்டே போன விலையில்லா பேசி சேவை வழங்கிய விலையில்லா அரிசி திட்டம். அவர்களுக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாங்க. சத்தான உணவுகள் கொடுத்தார், சத்து மாவு கொடுத்தார். பிறக்கின்ற குழந்தைக்கு அம்மா பரிசு பெட்டலாம். எப்படியெல்லாம் திட்டம் இந்த ஆட்சியில வந்தவுடனே முடிவிட்டாங்க. பெண் குழந்தைகளை கரை சேர்ப்பதற்காக திருமண உதவித்தொகை 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் பட்டப்படி படித்திருந்தார். 4 கிராம் தங்கம் அப்புறம் 8 கிராமாக எடப்பாடியார் அம்மா அறிவித்ததை 8 கிராமாக உயர்த்தி வழங்கினார். அப்படிப்பட்ட அருமையான ஆட்சி. ஸ்காட்லாந்துக்கு யாருக்கு இணையான ஆட்சி போலீஸ் இருந்தது. இங்கே காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டது. துணை ராணுவத்தால் பிடிக்க முடியாத சந்தன கடத்த வீரப்படை சுட்டு பிடித்தவர் ஆட்சி நம்முடைய ஆட்சி. எந்த ஒரு குற்றமும் இங்கே தமிழகத்தில் நடக்க முடியாது. எல்லோரும் பாராட்டினார்கள். தமிழகம் அன்னைக்கு துணை ஜனாதிபதியாக நாராயணன் அவர்கள் நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டுமானால் எந்த மாநிலத்துக்கு செல்கின்றார்? நான் தமிழகத்துக்கு தான் போவேன் என்று ஒரு காங்கிரஸ் தலைவர் சொன்னார் என்றால் அப்படி அமைதியாக இருந்த இந்த மாநிலம் எனக்கு குரங்கு கையில கொடுத்த பூமாலையை போல இந்த ஆட்சி வந்ததில் இருந்து பொய்யே சொல்லி 525 வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது நாள் முதல் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு கேலி கூத்தாகிவிட்டது. காவல்துறையில் ஆளுங்கட்சியின் குறுக்கீடு அதிகமாகிவிட்டது. சுதந்திரமாக காவல்துறை செயல்பட முடியவில்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பவும் பார்க்காத ஒரு இந்திய திருநாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் இல்லைன்னா ஆனால் எடப்பாடியார் காலத்துல தமிழகம் என்று அறிவிக்கப்பட்டது. சென்னை அண்ணா நகர் காவல் நிலையம் மகளிர் காவல் நிலையம் இந்தியாவிலேயே சிறந்த காவல் நிலையம். எப்படிப்பட்ட ஆட்சி! இந்தியாவிலே சிறந்த காவல் நிலையம் பொது காவல் நிலையம் கோயம்புத்தூர் இருக்கிற காவல் நிலையம். இப்படி காவல்துறையை மேன்மைப்படுத்தியவர் ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. கொரோனா என்ற நோய், கொள்ளை நோய் வந்தது. அதை எப்படி அடக்கினார்? சாதாரண சாமானியன், நம்மளில் ஒருவர், நமக்கானவர், இவரால் ஆட்சி நடத்த முடியுமா கேட்டார்கள் அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகைகள் கூட எழுதியது. அம்மா அமைச்சரவையில் ஏதோ ஒரு அமைச்சரில் ஒருவர் தானே, இவருக்கு என்ன நிர்வாகம் தெரியும்? ஆனால் சொன்னவர்கள் அத்தனை பேரும் வியப்படைகின்ற வகையில் அற்புதமான ஆட்சியை கொடுத்தார் நாம் புரட்சி தமிழர் எடப்பாடியார். உங்கள் பரிசு கொரோனா காலத்தில் 2,000 ரூபாய் 1000, பொங்கல் பரிசு 2,500, முழு கரும்பு அத்தனை பொங்கல் தொகுப்பு அற்புதமானது. இப்படி நம்ம ஆட்சியில அவ்வளவு சிறப்பு. ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தவர் ஆனா புரட்சி தமிழர் எடப்பாடியா. ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் உடைய மருத்துவ கனவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக 1 பைசா 1 ரூபாய் செலவில்லாமல் 7.5% அந்த திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்த மருத்துவ ஒதுக்கீடுகளை 7.5% அரசு பள்ளியில் மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற மாணவர் செல்வங்களுக்கு சேரலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு 6,000க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு சாதாரண விவசாயிகள், துப்புரவு தொழிலாளர் பிள்ளைகள், ரிக்ஷா ஓட்டுநர் பிள்ளைகள், 6 வீட்டு பிள்ளைகள்,
டீ கடையில புரட்டா விற்கிற புரட்டா போடுற மாஸ்டருடைய பிள்ளைகள் இன்னைக்கு டாக்டர் குடும்பம்னு அழைக்கப்படுகிறார். எவ்வளவு பெருமை, எவ்வளவு பெருமை. அப்படிப்பட்ட ஆட்சியை ஊரூரா போய் ஜீகும்பா வேலை பார்த்து 24,000 போராட்டங்கள் நடத்திய திமுக அன்னைக்கு போற இடங்கள்லாம் போய் அன்னைக்கு சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சூர்யாவில் இருந்து ஏதாவது ஒரு இதுனா சரி, ஒன்றும் இல்லாததுக்கு ஏற்றாத மின் கட்டணத்துக்கு மின்சாரத்தை தொட்டாதான் சாக்கடிக்கும். அண்ணா திமுக ஆட்சியில மின் கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்கிறது சொன்னவர் தான் இதே முதலமைச்சர். இன்னைக்கு வந்து 3 ஆண்டுகள் 3 முறை மின் கட்டணத்தை ஏற்றி விட்டார். எப்படிப்பட்ட புண்ணியவான் ஆட்சி பாருங்க. இன்னைக்கு ஏற்றாத வரியிலே கிடையாது. வீட்டு வரி, குழாய் வரி, மின் கட்டண வரி, குப்பை வரி, பத்திர கட்டண உயர்வு, இப்படி நான் சொல்லிக்கொண்டே இத்தனை வரி. வரி குதிரை காட்டிலும் இவங்க போட்டிருக்க மக்கள் மீது சுமத்திருக்க வரி அதிகமான வரி. அவ்வளவு வரிகளை போட்டு இந்த ஆட்சியில என்ன நடக்குது பாருங்க. தொடர்ந்து வன்முறை, பாலியல் வன்கொடுமை. 10 வயசு பிள்ளைங்க பதறுது மனம், துடிக்க எஞ்சு. 10 வயசு பிள்ளை, 5 வயசு பெண் குழந்தை வன்கொடுமை செய்து அதை கொலை பண்ண பார்க்கிறான், கொலை செய்யறான். அதை தட்டி கேட்க முடிஞ்சதா? தொடர்ந்து போதை கலாச்சாரம், இன்னைக்கு விதவிதமான போதை, தொடர்ந்து கஞ்சா எல்லா இடங்களும். இப்ப கூட நம்ம எதிர்கட்சி தலைவர் சொன்னார், மாநகராட்சியில் இருக்கிற அவர் தலைவரே இன்னைக்கு பாத்தீங்கன்னா கஞ்சா கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவில் இருக்கிற மக்கள் நல சார்ந்தவர்கள் கூட இந்த ஆட்சியில் நடக்கிற போதை கலாச்சாரத்தை எடுத்து சொல்லுகிற அளவுக்கு இனி ஆட்சி அவலங்கள் இருக்கிறது. இன்னைக்கு சர்வதேச குற்றவாளி போதை கடத்தல் மன்னன் சாபர் சாதிக் ஆளுங்கட்சி அயலரணியுடைய மாவட்ட துணை அமைப்பாளர். இப்ப நம்ம ஒவ்வொருவருடைய தாய்மார்களும் ரத்த கண்ணீர் வடிக்கணுங்க. ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி உலகத்திலேயே சிறந்த பொறியியல் கல்லூரியில் பல்கலைக்கழகங்களில் அண்ணா பல்கலைக்கழகமும் உண்டு. இந்தியாவிலே சிறந்த பல்கலைக்கழகம் எதுவென்றால் நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகம். கடந்த 24 இந்தியாவிலே இருக்கிற மருத்துவ பொறியியல் கல்லூரிகளில் முதன்மையான இடம் அந்த அண்ணா பல்கலைக்கழகம். 6000 மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள். இதுவரை ஒரு குற்ற சம்பவங்கள் கூட நடந்தது இல்லை. இன்னைக்கு பார்த்தா கடந்த ஒரு வாரமா பாருங்க, வேலியே பயிரை மேய்வதை போல சொல்லுவாங்க இல்லையா, உயர் நீதிமன்றம் கேள்விப்பட்டங்க, மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் புலன் விசாரணை நடந்து வரும்போது ஞானசேகரன் மட்டுமே சம்பந்தப்பட்டுள்ளார் என்று எப்படி கூற முடியும் கேட்டிருக்காங்க காவல்துறை. உயர் நீதிமன்ற கேள்வி. மேலும் புலன் விசாரணை செய்யும் அதிகாரி காவல் ஆணையாருக்கு கீழே பணிபுரிவர். அது விசாரிக்கிற ஆணையாளர் எப்படி நீதி கிடைக்கும்? ஆணையாளருக்கு கீழே பணிபுரிவர். எனவே நீதிபதி கேட்டிருக்க, புகாரின் பேரில் உள்ள ஞானசேகரன் மட்டும் குறிப்பிட்டிருக்கிறார். இது எதனால ஆணையாளர் குறிப்பிட்டார்? இதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுக்கிறது அந்த ஆட்சிக்கு, இந்த ஆட்சியை சொல்லுவாரு நம்ம முதலமைச்சர் சொல்லுவார், எந்த கொம்போனும் எப்படி
பாருங்கப்பா, எந்த கொம்பனும் ஆட்சியை குற்றம் கூட சொல்ல முடியாது. சொல்லிட்டாங்களே தேர்தல மகளிர் ஆணையம் சொல்லி இப்ப என்னன்னா உடனடியாக கைதானவர் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் நடவடிக்கை எடுத்த போலீசாரை பாராட்டாமல் சிபிஐ விசாரணைக்கு சரியா அப்படின்னு யாரு தலைமை வழக்கறிஞர் கேட்கிற அரசு தலைமை. அப்ப அத பாருங்க, ஒரு கொட்டு என்ன கொட்டுறாங்க, குற்றத்தை தடுக்க வேண்டியது அரசின் கடமை. எப்படி எப்படிப்பா குற்றத்தை தடுக்க வேண்டியது அரசின் கடமைப்பா. ஒருவரை கைது செய்ததற்காக பாராட்ட வேண்டும் என்று சொல்வது எப்படி முடியும்? பத்திரிகையாளரை சந்திக்கும் முன் காவல்துறை ஆணையாளர் அரசுடைய அனுமதி பெற்றாரா கேள்வி கேட்டிருக்காங்க. தலைமை வழக்கறிஞர் நீதிபதி கேள்விக்கு பதிலை சொல்ல முடியும். அப்புறம் பாருங்க, இது மட்டும் இல்ல, இந்த ஆட்சியில தொடர்ந்து வன்முறை எப்படி பெண்களுக்கு இழக்கப்பட்டது. கால்பந்தாட்ட வீராங்கனை வியாசார்பாடி பிரியா என்ற பெண் தவறான சிகிச்சை பெற்றனால் மரணம் அடைந்தார் சொல்லுவாங்க. மாறாத ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாது. தலைவர் பாடியிருக்கார் தெரியுமா? என்ன சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. திமுகவுடைய ஆட்சி எப்ப வந்தாலும் சரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. இப்ப அதே மாதிரிதான் எனக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவி எனக்கு இன்னைக்கு யூடியூப், பேஸ்புக், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் மக்கள் வந்து இன்னைக்கு பெண்கள் மாணவர்கள் இன்னைக்கு காலங்கள் மாறிவிட்டது. 10ஆம் வசதித்தனமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாணவி இன்னைக்கு இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அரக்க தொடர் குற்றங்களை நிகழ்ந்தவன் ஞானசேகரன், அவன் 20 குற்றங்கள் செய்திருக்கிறான். 20 குற்றங்களுக்கு மேற்பட்ட வழக்குகள் ஏற்கனவே பாலியல் வன்கொடுமை செய்து அதில் தண்டனை பெற்று வெளியே வந்தவர். அவர் யார் என்றால் சைதாப்பேட்டையில் இருக்கிற மாணவர்களுடைய துணை அமைப்பாளர் சொல்றாங்க. பத்திரிகையில வருது, அவங்க வால் போஸ்ட்ல போட்டிருக்காங்க, டிவியில வந்திருக்கு, எல்லா இடத்துலயும் பத்திரிகையில வந்திருக்கு, எல்லாத்துலயும் வந்திருக்கு. ஆனா காவல்துறையும் சரி, இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்க, அவர் எங்க கட்சியை சார்ந்தவர் அல்ல. நாங்க சார்ந்தது நாங்க சொல்லல, பத்திரிகை சொல்லுது. முரசொலி பத்திரிகையிலே அவர் பேர் வந்திருக்கு, அறிவிப்புல வந்திருக்கு. என்னைக்கு திமுக காரங்க அவைத்தலைவர் கவனிக்க இப்ப முக்கியம், என்னைக்கு திமுக காரங்க இளைஞரணிக்கு கராத்தை தெரிஞ்சவன், எப்படி கராத்தை தெரிஞ்சிருக்கணும், கும்பு தெரிஞ்சிருக்கணும், தெரிய மாட்டேங்குதுப்பா, கும்பு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தாங்கன்னா இளைஞர்கள சேர்ப்போம்னு என்னைக்கு சொன்னாங்களா? அதை காட்டில உபத்திர நீதி என்னைக்கு இளைஞர்கள் சேராரா வந்தாரா? இன்னைக்கு மத்தியில இன்னைக்கு மத்திய பாரத பிரதமர் நேரடியா போய் சந்திக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு முக்கிய அமைச்சர், துணை முதலமைச்சர் எப்படி பாருங்க, அவர் தலைமையேற்று ஒவ்வொரு மாவட்டமா போய் தேர்ந்தெடுத்தார். அவர் தான் தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்ததில் இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்டப்பஞ்சாயத்து பண்றவன், சட்டத்துக்கு புறமாக செயலில் ஈடுபடுவேன்னா திமுக பக்கம் போயிட்டான். எல்லா திமுக இன்னொரு கட்சி, ஆளுங்கட்சி, அவன் எப்பவுமே அடைக்காமல் தேர்வு என்னண்டா பாதுகாப்பாக தங்களை வைத்துக் கொள்ள வேண்டும், தொழிலை பாதுகாப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த மாதிரி அந்த மாதிரி செய்யறாங்க. இது என்னன்னா இந்த சம்பவத்தை அவன் சென்றுட்டான். இதுல சார் என்ற ஒரு நபர் ஈடுபட்டிருக்கார். அந்த பொண்ணே சொல்ற
பொண்ணு கூட்டம் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்லு சார், ஏய் சாருக்கு குழப்பம் என்ன சார் அப்படின்னு கேட்கிறேன். இப்படி சொல்லும் போது அதை பற்றி ஆணையாளர் எந்த கருத்தும் அவர் வந்து தானாக முன்வந்து சென்னை ஆணையாளர் பேட்டி கொடுப்பதின் அர்த்தம் என்ன? தமிழ்நாட்டில் எத்தனை குற்றங்கள் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் முறையில செஞ்சிருக்காங்களா? கள்ளச்சாராயம் கள்ளச்சாராய சாவு இருக்கு, ஏறத்தாழ 100 பேர் இந்த ஆட்சியில இறந்து போயிட்டாங்க. இறந்தாங்களா இல்லையா? என்னங்கப்பா நான் சும்மா சொல்றேன்னா 100 பேருக்கு மேற்பட்ட இறந்திருக்காங்களே. இந்த மாதிரி உடனுக்குடன் ஆணையாளர், காவல்துறை ஆணையாளர், மாநகராட்சியுடைய சென்னை மாநகருடைய ஆணையாளர் சொல்வதற்கு காரணம் என்ன? இங்கே சந்தேகம் வருகிறது. இந்த சார் என்ற நபரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசு காவல்துறையை வைத்து இன்னைக்கு பகடக்காய் நடத்துகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம் சூமோட்டிவாக இந்த வழக்கை எடுத்து அரசையும் டிஜிபியின் கேள்வி மேல் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். கேள்வி மேல் கேள்வி கேட்டிருக்காங்க. இதுவரைக்கும் தேசிய மகளிர் ஆணையம் எதிலும் ஈடுபட்டதில்லை. 30 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கோம். நம்ம ஆட்சியில் இது மாதிரி சம்பவம் இல்லை, இது மாதிரி எதுவும் கிடையாது. அதே மாதிரி உயர் நீதிமன்றம் இந்த ஆட்சி மீது பல குற்றங்களை சுமத்தி இருக்கிறது. அதுக்கெல்லாம் விடை காண வேண்டும் என்பது இந்த ஆட்சியில சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருதும் பாருங்க, கொடுமையிலும் கொடுமை பாருங்க. என்ன தெரியுமா? சிவகிரி காவல் நிலையம், அவருக்கு எல்லாரும் ஜோரா கை தட்டணும். நான் பேர் சொல்லும்போது இப்ப இல்ல, சிவகிரி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக இருக்கிறார், தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார் பிரபாகரன் என்றவர் தலைமை காவலர். என்ன பேரு? தலைமை காவலர். அவர் டிஜிபிக்கு எழுதியிருக்கிறார் கடிதம். அந்த கடிதத்தை பாருங்க. தமிழகத்தில் காவல்துறை பணிபுரிகிறது அச்சமாக இருக்கிறது. இவங்கெல்லாம் கையெழுத்துங்க, அங்கெல்லாம் கையெழுத்த மாட்டேங்க. காவலர் மீது கொலை வெறி தாக்குதல் நடந்தாலும் நடவடிக்கை இல்லை. எனவே என்னை இந்த பணியில் இருந்து விடுவீங்க. இங்க வேலையை பார்க்க இந்த ஆட்சியில காட்சி சட்டையை போட மாட்டேன்னு சொல்லிட்டு பிரபாகரன் போயிருக்க. நல்லா கைதட்டுங்க. மதுரைக்காரன் நல்லதுக்கு எப்பவுமே நம்ம துணை பிச்சு எடுத்துருவார், வார எடுத்துருவார். அது மாதிரி யாராவது அதிகாரிகள் துணை போனீங்கனாலும் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் நீங்கள் அவர்கள் சொல்வதையெல்லாம் நீங்க கேட்பீங்க. அதை அரசியல் பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்றா? சுகாதாரத்துறை அமைச்சர். மல்லிப்பட்டினம் ஆசிரியை ரமணி பள்ளியிலே கொலை செய்யப்படுறாங்க. எல்லாமே பெண்கள் தான்ப்பா. அரசியல் செய்ய வேண்டாம் என்று அன்பேட் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. ஓசூர் கோர்ட்ல வாசல்லையே வக்கீல வெட்டி சாய்ந்து கொலைகள் கொண்டுறாங்க. இதை தடுக்க, இதை அரசியல் செய்யக்கூடாதுன்னு ரகுபதி சொல்றாரு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி இந்த பாலிய வன்கொடுமை வழக்கை பற்றி பேசக்கூடாது என்று அரசியல் செய்யக்கூடாதுன்னு யார் சொல்றா? உயர்வெள்ளி கல்வித்துறை. நான் கேட்கிறேன், இந்த அமைச்சர்கள் உங்க முதலமைச்சர் தானே சொன்னார் எதிர்கட்சியா இருக்கும்போது, எதிர்கட்சியில அரசியல் செய்யாம அவியலா பண்ணுவான். என்ன சொன்னாரு? எதிர்கட்சியில அரசியல் செய்யாம அவியலா பண்ணுவோம் சொல்லி சட்டமன்றத்துல சட்டையை கிழித்துட்டு வந்தார். அது மட்டுமல்ல, இந்த மாணவியை அவர் படித்து முடிக்க வரை அந்த அண்ணா பல்கலைக்கழகம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இந்த எஃப்ஐஆர் காப்பியை கசிய விட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயர் நீதிமன்றம் கொட்டுது இந்த அரசாங்கத்தை. அது மட்டுமல்ல, இந்த பொண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணுக்கு படிக்கின்ற கட்டணம், விடுதி செலவு, உணவு கட்டணம், அத்தனையும் செலவும் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும்.
கேவலம் அப்பா, கேவலம். உங்க மானத்தை கிளின்னு கிழிச்சிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாட்டில இந்த மாதிரி சொல்றவங்க இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா தொடர்ந்து வன்முறை நடக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு நேற்றைய தினம் சாத்வீக முறையில் அறவழியில் எங்களுடைய பிள்ளைகள், ஐடிவி பிள்ளைகள், தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த பிள்ளைகள், சார் என்றவர் யார் கண்டுபிடின்னு போட வைக்கிறாங்க. ஒரு மாலுக்குள்ள பொதுமக்களுக்கு இடையூறு இல்லை, அவர்களை கைது செய்ய இருக்கீங்களே, குற்றவாளிகளை கைது செய்யுங்கப்பா காவல்துறையே. இன்னைக்கு ஒருவர் அவரா தன்னை அடித்துக் கொண்டார், வருத்தி கொண்டார். நாங்கெல்லாம் என்ன தெரியுமா, நான் நாளை போராட்டம், நீ மாணவர்கள், ஐடிவி மாணவர்களை கைது செய்த மாணவர்களை விடுதலை செய்யாவிட்டால் அதிமுக தொடர் போராட்டத்தை நடத்தும். இந்த 1.5 வருஷத்துக்கு நீங்கள் ஆட்சியில் உட்கார முடியாது. அதிமுக தொண்டன் எழுந்து விட்டால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். புலி பாய ஆரம்பித்து விட்டது. நாங்க பாய விடாதீங்க, நாங்க அடக்கி வச்சிருக்கோம் என்பதை தெரிவித்து காவல்துறையுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும். காவல்துறை இதே சாட்டையே எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்த உடனே நிச்சயம் சுழற்றுவார். யாரு விட்டார் தலைவர் மாதிரி சட்டத்தை அடித்து சட்டமன்றத்தில் கதாநாயகன் அண்ணன் நம்ம எதிர்க்கட்சி தலைவர், நம்முடைய பொதுச் செயலாளர் விளங்கினார். முதலமைச்சர் அவர் தான். ஆனா கதாநாயகன் யார் என்றால் நம்ம எதிர்கட்சி தலைவர், பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி. கேள்வி மேல் கேட்டார் டங்ஸ்டன் தொழிற்சாலை பற்றி, பதில் சொல்ல முடியல. நான் உயிர் உள்ளவரே என்றார் ஒரு முதலமைச்சர், பிரதட்டிட்டார். நான் இருக்கு வரை என்றார். 10 மாதம் என்னப்பா பண்ண, சட்டத்தை போட்டு பண்ண பிறகு அவங்க ஏழை விட்டுட்டாங்க. ஏழை விட்ட பிறகும் 10 மாதங்கள் என்ன செஞ்சீங்க இந்த அரசு? தாங்க இன்னைக்கு மக்கள் எல்லாம் குவித்த பிறகு டங்ஸ்டன் தொழிற்சாலை நாங்க முடிப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? எனவே நான் ஒன்றை மட்டும் இந்த அரசாங்கத்தை சொல்கிறேன் சார், அவ்வளவுதான் சார், இருங்க சார். நாங்க எப்போ நாங்க காக்கி சட்டக்காரர்களுக்கு மரியாதை கொடுப்போம். நான் சொல்றேன், நான் கேட்கிற 1 மணி நேரம் நீங்க கொடுக்கவே என்ன 12 மணி வரைக்கும் கேட்டுங்க, நல்ல 1/4 மணி நேரம் இருக்கு. நீங்க நாங்க ஒண்ணு உங்களுக்கு எதிர்ப்பை கொடுக்கணும். திமுக மாதிரி எங்களை இடப்படாதீங்க. அண்ணா திமுக புரட்சி தமிழருடைய படை. நான் ஒன்றை இந்த அரசாங்கத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மகாத்மா காந்தி ரோட்ல நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருங்களா நம்முடைய தேசப்பிதா. சிறந்த அறவழியில் நடக்கின்ற போராட்டம் தமிழக மக்களுடைய உணர்வுகளை, மதுரை மாநகரில் இருக்கிற மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்ட கோஷங்கள் அமைகிறது. என் அன்பு சகோதரர்களே, பாதுகாப்பு
இந்த எம்ஜிஆர் மண்டபம் இங்கிட்டு வாங்க, முன்னால வாங்க, முன்னால வாங்க, எல்லாரும் இங்கிட்டு வாங்க. அங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா தெரியாது இல்ல. கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசியல் பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசியல் பதவி விலகு. முதலிடம் அன்னை தமிழகம் முதலிடம். விடியா திமுக ஆட்சியில் ஸ்டாலின் ஆட்சியில் வீழ்ந்து போச்சு. தமிழ்நாடு வீழ்ந்து போச்சு. திமுக மீது நடவடிக்கை எடு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் காவல்துறை ஆணையாளருக்கு நன்றி, நன்றி அப்பா. காவலர்களுடன் நன்றி அப்பா. நீ எது செஞ்சாலும் நன்றி அப்பா. நீ எது செஞ்சாலும் நன்றி. விவசாயிக்கு இது கொடுக்க மாட்டாங்களா? நம்ம கையில் கூட போறாங்க. யாராவது வரையில எல்லாரும் மண்டபத்துக்குள்ள வாங்க, அமைதியான முறையில் வாங்க. நம்ம எப்படி நம்ம இந்த அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும்